ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவும் கௌதமும் பார்த்திங்கன்னா இந்த சிந்தாமணியும் வந்து அஞ்சலியும் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலே வந்து வெளுன்னு வந்து வெளுத்துடுறாங்க. அம்மாளும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு எங்களை 2 பேர் வந்து முட்டாளாகலான்னு பார்க்குறீங்களா? நான் வந்து இவன் வந்து இலக்கிய கஷ்டப்படுவான்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அஞ்சலிக்கு வந்து கடைசி வாய்ப்பை வந்து திறந்தறதுக்கு வந்து நான் வந்து இருந்தேன். நான் கூட இவன் வந்து திருந்திட்டான்னு நினச்சிங்க. ஆனால் வந்து இவன் வந்து இப்படி வந்து ஏமாற்றிட்டு இருப்பான்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. என் தம்பியோட வாழ்க்கையை நினச்சி நான் வந்து அப்போவே வந்து வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஏற்பாடு பண்ணேன். இலக்கியாவோட மனசுக்காக தான் வந்து இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து உங்களுக்கு கொடுத்த சான்ஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பணத்துக்கு வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு கார்த்திகை அடையணும்னு பார்க்குறீங்கள. உங்களுடைய ஆசை வந்து எல்லாம் நிறைய ஆசை தான். அந்த ஆண்டவன் இருக்கிறதுனால தான் வந்து நீங்கள் வந்து செய்கிற ஃப்ராடு தடந்த எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி வந்து பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து கோவப்பட்டு சொல்லிடுறாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிந்தாமணி இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து தெரியாத தப்பு பண்ணிட்டோம், எங்களை வந்து மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து கார்த்தி இல்லைன்னா என் உயிரே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், உன் போய் உன்னை வந்து யார் வந்து வேணான்றது? கார்த்தி தான் வந்து உன்னை வந்து வேணான்னிட்டு சொல்லிட்டான்ல, போய் நீ வந்து செத்து தொலைகிறது தானே. மீண்டும் வந்து நடித்து எங்களை வந்து ஏமாற்றி முட்டாளாக்கி அதில் வந்து என்னத்த சந்தோஷத்தை கண்டிக்க. உங்களுக்கு வந்து 1 வாட்டி 2 வாட்டி வந்து சான்ஸ் கொடுத்தா பரவாயில்ல, தப்பு செய்கிற எல்லா வாட்டியுமே வந்து சான்ஸ் தரோம். ஆனால் வந்து திருத்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து மனசு இல்லை. அப்படியேப்பட்ட கேவலமான மனசு, பித்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் 2 பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நம்மளுடைய கௌதம் வந்து திட்டுறாருங்க. இந்த இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா மாமாவுக்கோசரம் தான் வந்து உனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தேன். இதுக்கு மேலே வந்து மாமா வந்து ஆல்ரெடி கார்த்திக் வந்து வேறு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாங்க. இருந்தாலுமே வந்து அவர் கஷ்டப்படுவாருன்ட்டு தான் கடைசி வாய்ப்பாக வந்து உனக்கு தெரிந்த வந்து வாய்ப்பு கொடுத்தேன். ஆனால் வந்து அதுலேயுமே வந்து என்னை வந்து முட்டாளாக்கி என்னை வந்து எப்படியாவது வந்து வீட்டுக்குள்ளே நுழையலான்னு வந்து பிளான் பண்ணல. நீ வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்பே உன் மேலே சந்தேகப்பட்டேன்டியா. அப்போவே வந்து நீ வந்து நடிக்கிறன்றதை வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் உன்னுடைய போலித்தனத்தெல்லாம் வந்து எவிடன்ஸோடு வந்து நான் வந்து நிரூபிக்கணுன்றத எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி இப்போ எல்லாமே என்கிட்ட இருக்குது. நீ விஷமும் குடிக்கல, இந்த ஹாஸ்பிட்டலில் உனக்கு ட்ரீட்மெண்ட்டு பார்த்தவங்க காசு வாங்கிட்டு தான் வந்து பார்த்துருக்கான். உனக்கு பின்னாடி இருந்து யாரோ வந்து வேலை செய்கிறாங்க, இது எல்லாமே எனக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உன்னை போன மாமாவுக்காக வந்து மன்னிச்சு விட்றோம், இப்படியே ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வந்து சொல்கிறாங்க. இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாத்தின எனக்கு கார்த்தியை வந்து ஏமாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. கண்டிப்பாக வந்து கார்த்தியை வந்து ஏமாற்றி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சி அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து நான் வந்து வாழ்ந்து காட்டுறேன், இல்லை பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம கௌதம இலக்கியம் வந்து கிளம்பி போயிடுறாங்க. போயிட்ட பாரம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஏமாத்தின விஷயம் எல்லாமே வந்து நம்ம கௌதம இலக்கியக்கு வந்து நம்மளோட ஜானகி கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஜானகி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நான் தான் அப்பயே சொன்னல அந்த ராட்சசி வந்து திருந்த மாட்டா அப்படின்ட்டு. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போனது நம்முடைய ஜானகி நம்முடைய இலக்கிய எல்லாரும் பயங்கரமாக கடுப்பாயிடுறாங்க. ஏண்டி ஏமாற்றிட்டு மறுபடியும் இதே வீட்டில் வந்து வாழணுன்னு வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியோட கழுத்தை வந்து நெரிச்சு சாகடிக்கவே வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா வந்து தொடர்ந்து நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறதுனால வந்து யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கோவம் வரதான் செய்யும். இதுக்கு மேலேயாவது வந்து இந்த அஞ்சலியை வந்து நம்பாத கார்த்தியோட லைஃபுக்கு வந்து வேறு பார்ட்னரை வந்து தேடி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆண்டு பிடிச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. தேங்க்ஸ் ஃபார்